மீன் வந்தா ஃபோன் பண்ணிட்டேனா? ஆமா கேட்டாக்க காரி மீன் தான் போகணும். போய் போய் ஆமா துணி கிடையாது சொல்லிட்டு கொடுக்கணும். துணி கிடையாது போடு சும்மா ஒரு செட்டு போடு. ஒரே ஒரு துணி மட்டும் சொல்ல போகிறேன். வயலில் காசு துணி நிறைய இருக்குதா? என்ன துணி போட்டு வரணும்? காசுலாம் காமிச்சுன்னா ஒரு மரியாதை வந்துக்கிட்டேன். ஒவ்வொரு ஆள் வந்து சொல்லியாது மசிக்காம அவங்க வந்து அவங்க வந்து 10 ரூபா போயிட்டாங்க. கொண்டு 1 ரூபா தான் இருக்குது. அவங்க வந்து 10 ரூபா வாங்கி போகிறாங்க. 2 ரூபா ஒன்றா வரணும்ல. 3 ஒருத்தத்தில் வந்து என்ன பண்ண முடியும்? ஆல் டிக்கெட் நம்பர் அனுப்பிச்சு எத்தனாவது 12th 10th இன்னைக்கு ரிசல்ட்டா பார்க்குறேன். எத்தனை மணிக்கு ஓப்பன் ஆகுது வெப்சைட்டு? நம்ம பாப்பாவும் 10th தானே எழுதியிருக்காங்க. +2 போகிறாங்க. +2 போகிறாங்களா? ஆமாம் ஃபுல்லாக குடிச்சு தீங்க சரக்கு தீங்கிறானா அவன் எப்படி அனுப்பிச்சி விடுவாங்க? நம்ம இப்போ வரைக்கும் கோட்டை இது ஒரு லிட்டரு மோர் பாட்டில் இல்லை. அது ஃபுல்லாக சாராயம் வாங்கி வச்சு நான் அந்த வேலைக்கு போனதுக்கப்புறம் போய் வாங்கி வந்து வச்சுக்கிறேன். 50 உருளி வேலைக்கு போனதுக்கப்புறம் வாங்கி வச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே இருந்துன்னு நடக்க முடியல. ஏன் பாத்ரூமுக்கு நடந்துனே போய் பாத்ரூம் போயிட்டு வரணும். பாத்ரூமே வீட்டில் தான் போகிறேன்னு வச்சுக்க. ஏன் அப்படின்னா நான் குடி அந்த குடி தான் வாங்கி போனான். நீங்கள் இந்த அவங்க அவன் போனதுலேருந்து ஒரே ஒரு நல்லா சாப்பிட்டானா. இன்ன வரைக்கும் சாப்பிடல. உங்கள் அப்பா அவங்க என்ன பண்ணுறான் அதே தான் அவனை பண்ணுறான். குடி எதுக்கு? விச்சூரில் போயிட்டு சரக்கு வாங்கி வச்சு 2 லிட்டரு இங்கேயாவது பரவாயில்ல. பாண்டிச்சேரியிலலாம் கொஞ்சம் தண்ணி கலந்துருப்பான். விச்சூர் சரக்கு அப்படியே ராவாக இருக்கான். 2 லிட்டர் கேனு இவ்வளோ லிட்டர் கேனில் ஃபுல்லாக சரக்கு வாங்கி வந்து கிளாஸாக ஊற்றின்னு பொத்துன்னு இருப்பார் அவங்க அப்பா. இல்லை அந்த உழைச்சிட்டு டயர்டா இருக்கு அது தெரியக்கூடாதுன்றதுக்காக குடிக்கிறது வேற. குடின்றனாலே அதான் மக்களுக்கு குடின்றது அதுக்குதான் வச்சுக்கிட்டு உழைச்சிட்டு கிளப்பி தர தூக்கத்துக்காக. இல்லை மறாவது நாள் உழைக்கிறதுக்கு ஒரு மைண்ட் வரணும். டயர்டு தெரியக்கூடாதுன்னு வாங்கி குடிக்கிறது. வாங்கி வைக்கிறது இதே வேலையா குடிச்சா இதே வேலையா இருக்கனால தான் தொத்து விட்டான்ச்சான். ஊரில் போய் யாராவது வாங்க பார்த்தா ஊரில் அதுக்கு மேலே இருக்கிறான். அவன் செத்துருவான். இன்னும் இந்த மாதிரி குடிச்சிருந்தா அவன் சோறு தண்ணி சாப்பிடாம. ஐயோ சொல்றது இல்ல ஆனா சும்மா தானே போன பக்கத்துல ரெகுலர் வர ஆரம்பிச்சிருவேன். இல்ல குறைக்கிறேன்னா திரும்ப ஏத்திடலாம். அது கேமுக்காக குறைக்கிறேன். இல்ல கழுத்துனா அப்படி இருக்கும்.
எது சொல்லணும் அத்த வாட்டிலாம் வந்தாருன்னா கடையில் வந்தால் சொல்லணும் என்ன பண்ணுறது. அன்னைக்கு கவி எல்லாரும் கூப்பிட்றாங்க. நல்ல உழைப்புக்குது, திறமைக்குது, நல்ல இடத்துல தான் இருக்கும். நான் வருமானத்துக்கு என்ன குறை? நான் ஒரு மேரேஜ் ஆயிடுச்சாண்ணா முருகனாக்கு? இந்த பொண்ணு தான் ஒரு பொண்ணு. ஐயோ, ஒரு பொண்ணு +2, ஒரு பொண்ணு +2 1. நான் இதுக்கு மேலே என்னன்னா குடிக்கிறது நாள் கணக்கில். ஒரு பொண்ணு இப்போ நீங்கள் தான் ஊருக்கு தான் ஃபோன் பண்ணிருக்காங்க. ஒரு பொண்ணு ரிசல்ட் 12ஆவது போகுது ஒன்று. அடுத்த வருஷம் காலேஜ் எவ்வளோச்சு? 300 ரூபாய். அவ்வளோதான். இது வெட்டுறதுக்கு 300 ரூபா கூலி. அவர் ஒரு 100 ரூபா கொடுப்பாரு. மீன் வெட்டுற 100 ரூபா கொடுப்பாரு. இதுதான் அவன் அங்கிருந்து 4 வருஷம் வந்து இங்கே வந்தவன். இல்லைன்னா அவன் எப்படி செத்துட்டுப்பாமா ஊரில். சாராயம்பா ஃபுல்லாக சாராயம் தான். இப்போ நம்ம ஏதோ ஒரு விஷயத்துக்காக வரோம், சம்பாரிச்சு வீட்டை காப்பாற்றணும். ஆமா இருக்கும். தண்ணி நினச்சி காலி எல்லாம் காலி. இப்பதான் உதம்சம் இல்ல, இப்பதான் ஓட்டிட்டு உதம்சா இல்ல. அவ்வளவுதான், டைம் இருந்துச்சு. இவங்க ஒண்டிதான் தலை பறதில்லை. இங்க ஒரு நம்மகிட்ட ஒரு 10 நிமிஷம் முன்னாடி இருந்திருக்கா. மீன் ஒரு டைம்ல லேட்டா வரேன். கரெக்டா 7 மணிலாம் வந்தா கூட ஒரு மீன் நிறைய. அப்படியா? ஒரு மீன் எடுக்கல அவனுக்கு. யாரு உள்ளுதான் இல்லை, ஏதோ ரெகுலராக வந்துடுவான். ஆமா, சிரிக்க சொன்னா இரும்புற. பாட்டி தான் வெடி போட்டு கிளம்பிடுவோம். அங்கன்னா உங்களுக்கு பயங்கர ஆனாலாம் இருக்கும்ல. காற்று வருமா? காற்று வருமா? இல்லை, வெயில் அப்படியே படம். இங்கே தான் காற்று கிடையாது. என்ன வெயில் தெரியுமாப்பா? ஐயோ, எப்பண்ணா அங்கே இந்த வாரம் அங்கேயா அடுத்த வாரம் அங்கேயா? இப்போ ஃபுல்லாக ஸ்ட்ரைக் ஃபுல்லாகவே கிடையாது. அந்த சைடு போக மாட்டீங்களா? ஜூன் 15 தான் அங்கே நாங்கள் தான் போவோம் ஃபஸ்ட்டு.
நான் கொஞ்சம் இஷ்டம் எத்தனை மீன் தாங்க அவ்வளோ 3 5 லேட்டா பத்தில தேவைப்படுமா? ஆமாம் ஒரே பேரில் 4-5 பேர் இருந்தானுங்கண்ணா. ரேட்டை பார்த்தா மெயினாங்க